குறிப்பு சொல்ல வேண்டாமா? ஒரு மேடையில் மாலை கொண்டு வந்தார்கள் அண்ணாவுக்கு சூட்டுவதற்கு. மாலை என்றால் எடைக்கு எடை மாலை. 4 பேர் தூக்கி வந்தார்கள் மாலை. அண்ணா கொஞ்சம் பார்த்து அசந்து போனார். அப்படி இந்த மாலையை தான் சுமக்க முடியாது என்று அவருக்கு தெரிகிறது. ஆனால் அந்த அன்பை நிராகரிக்க விரும்பவில்லை. மாலையை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுவிட்டு ஒலிபெருக்கி நடந்து சொல்கிறார், மற்ற மேடைக்கும் இந்த மேடைக்கும் ஒரு வித்தியாசம் பார்க்கிறேன். மற்ற மேடையில் வருவார்கள், நான் அணிந்து கொள்வேன். இந்த மேடையில் மாலையை சுமந்து வந்தார்கள், நான் புகுந்து கொண்டேன். சுமந்து புகுந்து இதற்கு என்ன வேறுபாடு? காரைக்குடிக்கு போனார். இங்கே காரைக்குடி போனது இருக்கக்கூடும். செட்டிநாடு நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்த பிரமுகர்கள் இருக்கலாம். நகரத்தார் அவர்களால் திரைகளில் மொழி திரவியம் தேடியவர்கள். திரைகளில் மொழி திரவியம் தேடி இந்த மண்ணுக்கு பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி கொடுத்தவர்கள் நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். வீடு 1 ஏக்கரில் வீடு இருக்கும் நகரத்தார் வீடு. இன்றைக்கு பார்த்தால் அப்படி இருக்கும். ஆனால் வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. இதை சொல்லுகிறார் அண்ணா, சென்னையிலிருந்து வருகிறேன், செட்டிநாட்டுக்கு வருகிறேன். சென்னைக்கும் செட்டிநாட்டுக்கும் ஒரு வேறுபாடு பார்க்கிறேன். சென்னையில் வீடுகள் இல்லாத மனிதர்கள், செட்டிநாட்டில் மனிதர்கள் இல்லாத இப்படி சொன்னவர் அண்ணா. இதையெல்லாம் இந்த இளைய தலைமுறைக்கு எடுத்து காட்ட வேண்டும். அண்ணாவின் 100 விழாவை கொண்டாடிய நீங்கள் இன்னும் 2 பேரை மறந்திருக்க கூட. கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள், அவருடைய 100 விழா. இன்னொருவர் பசும்பொன் தேவர் திருமகன். இந்த 3 பேர் 100 விழாவும் இந்த ஆண்டுதான். இந்த ஆண்டு நிறைவாண்டு. அதனால் கலைவாணரை பற்றிய ஒரு கட்டுரையை நான் மரபில் பார்த்தேன். அதற்காக உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவர் திருமகனை பற்றியும் ஒரு கட்டுரை இடம்பெற்றிருக்க வேண்டும். அல்லது இந்த மன்றத்தில் அவரும் பேசப்பட்டிருக்க வேண்டும். ஜாதிய தலைவர் என்று அவரை ஒதுக்கி இருக்க கூடாது. கலைவாணரை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். கலைவாணர் இத்தனை பேர் நம்பிக்கை இருந்திருக்கிறார்களே, கலைவாணருக்கு மட்டும் என் சேவை தோழர்களே. கலைவாணர் நகைச்சுவையை விற்றவர் அல்ல, நகைச்சுவையா இந்த மண்ணுக்கு கற்றுக் கொடுத்த ஆசா. அதனால் கலைவாணருக்கு மட்டும்தான் சென்னையில் சேமிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா கலந்து கொண்ட கடைசி கூட்டம் கலைவாணர் செய்ததற்கு விழா. அவர் வாழ்வில் நடந்த ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொன்னால் நீங்கள் எல்லாம் வியந்து போவீர்கள். கேட்ட போது நான் வியந்த கூட எனக்கு சிறுக்கிறது. கொடுத்தல், சில பேர் கொடுப்பார், சில பேர் கொடுத்தல் என்பதை தவிர்ப்பார். ஒருவன் கஞ்சன். அவன் எப்படி சொன்னான் தெரியுமா? என் நண்பர் ஒருவன், அவன் கஞ்சன், நாய்க்கோழி வடிகட்டிய கஞ்சன், துப்பட்டியில் வடிகட்டிய கஞ்சன், இதெல்லாம் பழசு. என் நண்பர் சொன்னார், அவன் கஞ்சன், தெருநிலவுக்கு கூட தனியாய்த்தான் போய் வந்த. ஆனால் பிறக்கும் போதே கொடுப்பதற்கென்றே பிறந்த ஒரு குணம் கலைவாணர். கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய வெள்ளி பூஜாவை எடுத்து மருத்துவமனையில் கொடை கொடுத்தவர் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர். ஒரு முறை நாகர்கோயிலுக்கு போயிருந்தார். ஒரு பெண் நிறைமாத கர்ப்பிணி வந்தார். வருகிற போது ஐயா என்று காலில் விழுந்து அழுதாள். என்னென்று கேட்டார். என்னை வயிற்றில் உண்டாக்கிவிட்டு ஒருவர் ஓடிவிட்டார், நேரம் நெருங்கிவிட்டது, பேறுகால செலவுக்கு பணம் இல்லை, எனக்கு கொடுத்து உதவுங்கள் ஐயா என்று கேட்டார். 100 ரூபாய். அந்த அம்மா வாங்கி கொண்டு வழங்கிவிட்டு கடந்து போறாங்க. அப்படி போனவளை பார்த்தாரு. வாசல் வரைக்கும் போனவளை, தாய் இங்க வா. வந்தா, இந்த 100 ரூபாய் இதுக்கு யா கொடுத்தீங்க. முதல் 100 ரூபாய் நீ கெஞ்சி கேட்டதுக்கு, 2வது 100 ரூபாய் கர்ப்பிணியா ரொம்ப நல்லா நடிச்சையே அது. ஐயா எப்படி கண்டுபிடிச்சீங்க? தெரியாதாமா, நீ வரபோது, நீ வந்த போது இந்து நட போட்டு வந்த, போற போது சித்து நட போட்டு நடையில் தெரியுமா கர்ப்பிணியுடைய உயரம்? நடையில் கண்டுபிடிப்ப கர்ப்பிணிய. பரவாயில்ல, ஏமாத்திட்ட, போ பொழைச்சு போ. இப்படி கொடை கொடுத்தவன் தலைமுறையில் இருந்திருக்கிறார். தலைமுறையில் இப்படிப்பட்ட உத்தரவு இருந்திருக்கிறார் என்பதை இந்த மண் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவர் திருமகன் ஒரு முறை பர்மாவுக்கு போயிருந்தார். இன்றைய மியான்மர், அன்றைய பர்மா.
புத்த துறவிகள் வரவேற்பு கொடுத்தார்கள். எப்படி வரவேற்பு தெரியுமா? இந்த தோழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மூலம் இது, நம்முடைய பெருமை இது, வேர்கள் எவை எவை என்று தெரிந்து கொள்ளாமல் இனத்துக்காக போராட முடியாது. இனம் என்று எண்ணுகிற போது உன் நெஞ்சு விரிய வேண்டும். இனம் என்று நினைக்கிற போது உன் தோள்கள் திணவெடுக்க வேண்டும். இனம் என்று எண்ணுகிற போது உன் நெஞ்சு நிமிர வேண்டும். அதற்கு அறிவு வேண்டும். அதற்கு மூலம் தேடி நகர வேண்டும். அதற்கு முன்னோர்களின் பெருமைகளை நெஞ்சில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். புத்த துறவிகள் வரவேற்பு கொடுத்தார்கள். ஆடி போனார் தேவர். புத்த துறவிகளின் மரபுப்படி விருந்தினர்கள் வந்தால் ஒரு வரவேற்பு உண்டு. ரெட் கார்பெட், பிளாக் கார்பெட் கேட்டிருக்கீங்களா? கருப்பு கம்பள விரிப்பு. அந்த கருப்பு கம்பளம் எது தெரியுமா? பெண்கள் தரையில் படுத்துக் கொள்வார்கள், கூந்தலை விரிப்பார்கள். அந்த கூந்தலை விரித்து ஒரு 40 பெண்கள் படுத்திருப்பார்கள். தரையில் கூந்தலை விரித்திருப்பார்கள். விரித்திருந்த கூந்தலுக்கு சேர்ந்திருக்கும். அந்த கூந்தல் நடந்து செல்ல வேண்டும் வந்திருக்கிற விருந்தினர். இதுதான் சிறப்பு வரவேற்பு. தேவர் பார்த்தார், புத்த துறவிகளை பார்த்து வணங்கினார். முதலில் இந்த தாய்மார்களை எழுந்திருக்க சொல்லுங்கள், இல்லை என்றால் திரும்பி போய்விடுவேன். ஏன்? பெண்களை கடவுளாக வழிவிடுகிற தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். எங்கள் பெண்களை தரையில் விரித்து அந்த கூந்தலை விரித்தால் நான் சக்தியை விரித்தவனாவேன், என் தாயை விரித்தவனாவேன், பெண்குலத்தை விரித்தவனாவேன். எழுந்து கொள்ள சொல்லுங்கள், திரும்பி போய்விடுவேன். இந்த பண்பாடு இந்த இளைஞனுக்கு தெரிய வேண்டாமா? இந்த பண்பாட்டை, இந்த மேன்மையை, இந்த தியாக உணர்வை இந்த மண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் புதிய தமிழ் இனம் எப்படி தன்னை செழுமைப்படுத்திக் கொள்ள முடியும்? ஒரு இனத்தின் நம்முடைய பெரிய பெருமை எல்லாம் என்ன தெரியுமா? நிலம் அல்ல. நிலம் ரொம்ப சின்னது. நம்முடைய பெருமை எல்லாம் பொருள் அல்ல. பொருள் ரொம்ப சின்னது. நம்ம பொருள் நம்முடைய பெருமை எல்லாம், செல்வம் எல்லாம் ஒரு 5000 ஆண்டுகளாக கட்டி காத்து வருகிற கலாச்சார பெருமைதான் தமிழுடைய பெருமை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஈர பெருமை இருக்கிறது தமிழருக்கு. எனவே இங்கே பேசியும் போது ஒன்றாக குறிப்பிட்டீர்கள். நான் நினைக்க நெஞ்சு விரித்து பார்த்துக் கொண்டே இருந்தேன். இங்கே கலை கண்மணிகள் ஆடினார்களே, தமிழ் தாயாக இருந்து கதறினாளே, ஈழத்தாயாக கதறினாளே, தமிழா எங்களுடைய பாட்டு நான் எழுதப்பட்ட போது அந்த பாட்டுக்கு இத்தனை பொருள் வரும் என்று நினைக்கவில்லை. அந்த பாட்டுக்கு பொருளை அட்டாண்டா மேடையிலே அகலமாகி விட்டது போல அந்த பாட்டுக்கு வேறு பொருள் இந்த மேடையில் ஆடப்பட்ட போது அந்த பாட்டுக்கு 100 பொருள், 100 கொடுத்த உறவுகளை உங்களிடம் வாழ்த்துகிறேன். நான் உங்களுக்கு சில செய்திகள் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் உணர்ச்சியை பார்க்கிற போது, உங்கள் கரவொலிகளை கேட்கிற போது, உங்கள் கண்களில் இருக்கிற மின்னல்களை பார்க்கிற போது பேச வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் கால கட்டுப்பாடு எனக்கும் உண்டு என்பதனால் என் பேச்சை எல்லை கட்டிக் கொண்டு ஆற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனாலும் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாவிட்டால் என் கனவையிலிருந்து நான் தவறுகிறேன். நண்பர்களே, 2 உணர்வுகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கடல் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் மனதில், வாழ்வில் இன்னும் தமிழ் ஒட்டி இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் தமிழில் உரையாடுகிற போது இன்னும் தமிழர்களாக துடிக்கிறீர்கள். தயவு செய்து ஈழ தமிழ் சகோதரி ஒருத்தி நேற்று என்னோடு அந்த மண்ணிலிருந்து ஏன் தான் வந்தோமோ, அங்கே இருந்து செத்து போயிருந்தால் நிம்மதியாக இருந்திருக்கிறேன் கேட்டார். ஏனம்மா, ஏன் இந்த துக்கம், எதனால் இந்த புழுக்கம் என்று கேட்டேன். அதற்கு அந்த சகோதரி சொன்னார், என்னையா, என் மகளோ தமிழ் படிப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு நாட்டில் நான் இருந்து என்ன பயன் என்று கேட்டார். ஐயோ, அந்த உணர்வு போதும் தாயே, அந்த உணர்வு போதும், அந்த எழுச்சி போதும். முதலில் ஒரு பிள்ளைக்கு பேச பழகிக்கொள், ஒலி கற்றுக்கொள். மொழி அப்புறம் கற்றுக்கொள்ளலாம். மொழி என்பது எழுத்து மட்டுமல்ல, எழுத்து இல்லாமல் கூட மொழி வாழும். எங்கள் ஊரில் படிக்காத பாமரன் நாவில்